Hello students, myself Sundar, KC's Kasnadar College of Arts and Science in the Maths department. So here we are going to see Opera's research paper concept. The concept name is game theory. So அதாவது BBA and BComல game theory சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு ஒரு யூனிட் இருக்கு. So very easy concept. So you know what is game theory? It is nothing but conflict between two or more person, conflict, that is fight between two or more persons சொல்லுவாங்க. So game theory there are players and the players are based on the problem, and here வந்து there are two main concepts. என்னன்னா pure strategy and mixed strategy சொல்லுவாங்க. ஓகே, pure strategy னா one particular course of action throughout the game ல யூஸ் பண்ணா அதுதான் pure strategy. ஓகே, and mixed strategy வந்து different strategy யூஸ் பண்ணி போறது தான் mixed strategy. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரிக்கெட் விளையாடும்போது பேட்ஸ்மேன் விளையாடுறாங்க, bowler வந்து ஒரு பாலே ஒரே தடவை பால் போட்டே இருக்காரு, அதுதான் வந்து பியூர் ஸ்ட்ராட்டஜி. பேட்ஸ்மேனுக்கு அது ஈஸியாக இருக்கும் அடிக்க. அதே 100 bowler டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் பால் போடும்போது யூஸ் பண்ணி போடும்போது பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அது வந்து தான் மிக்ஸி ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து, அதாவது கேம் தியரியில் 4 கான்செப்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா மேக்ஸிமின் மினிமேக்ஸ் பார்க்குறோம். அதாவது மேக்ஸிமின் மினிமேக்ஸ் principle. So maximum minimax principle இந்த கான்செப்ட்ல ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதான் நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒன்னு பியூர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மிக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் ப்ராப்ளம் வந்து பேஸ்ட் ஆன் பியூர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பியூர் ஸ்ட்ராட்டஜினா ஒன் பர்டிகுலர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, ஸோ ஒன் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது த்ரூ அவுட் கேம்ல ஒன் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுனா பியூர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த கான்செப்ட்ல ப்ராப்ளம் வந்து எந்த பேஸ் பண்ணி போடுவாங்கன்னா இந்த மேக்ஸிமம் மினிமேக்ஸ் பிரின்சிபல் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபியூ ஸ்ட்ராட்டஜி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். 5 மார்க்கில் இந்த மேக்ஸிமம் மினிமேக்ஸ் பிரின்சிபல் கேட்டகரி பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்குறாங்க. இது எப்படி பார்க்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் மினிமேக்ஸ் பிரின்சிபல் கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபால் த ஃபாலோயிங் கேம் கொடுப்பாங்க, இல்லைனா சம்டைம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த கேம் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஸோ இயர் வந்து பிளேயர் ஏ அண்ட் பிளேயர் பி கொடுத்துருக்காங்க. பிளேயரில் தர 3 பிளேயர்ஸ் A1 A2 A3, இங்கே B1 B2 3 கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பே ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. பே ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ திஸ் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் என்ன சொல்லுவாங்கன்னா பே ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. சம்டைம் டூமால கேட்பாங்க வாட் இஸ் பே ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ த காம்பினேஷன் ஆஃப் பிளேயர் அண்ட் பிளேயர் பி கேமில் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் அது பே ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன்னா இந்த மேக்ஸிமம் மினிமேக்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி. ஸோ நான் இங்கே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். திஸ் அ கொஸ்டின். ஸோ நான் சொல்யூஷன் போடுறேன். ஸோ இந்த கிவன் ப்ராப்ளம் வாட் இட் டூ, இங்கே வந்து ரோ மினிமான்னு ரெடி போட்டுக்கோங்க. ரோ மினிமான்னு சொல்லிட்டு ரெடி போட்டுங்க. இது ரோ வைஸ். இங்கே டவுனில் காலம் மேக்ஸிமா. ஓகே, ஸோ இயர் யூ டேக் ரோ மினிமா, இங்கே காலம் மேக்ஸிமா. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஈச் ரோவில் மினிமம் நம்பர் சூஸ் பண்ண போகிறேன். Okay, so first what you do, so here right hand side you take row minima and down you write column maxima. Okay, so now what is row minima? So in each row, you know the matrix what is row. So this horizontal is row and the vertical line is column சொல்வாங்க. So the horizontal is row. Okay, so now row minima what you do, in first row you choose minimum number. Okay, each row you choose the minimum number. In first row what is the minimum number? -2. So what you do, so first row minimum number -2 na just circle and write that value right hand side. Okay, in first row is minimum number is -2, you circle and right hand side that write that value. Okay, now come to second row. What's the minimum number in this row? In this number minimum number is 3. Okay, you circle that number and write that number. Okay, and third row what is the minimum number? So minimum number is 4. It will come 2 times, no? So 2 times just to circle. 2 times you circle and write that number right hand side. Okay, so this okay, no? Each row you choose the minimum number and circle and write it right hand side. Okay, in your classwork note what do? You circle by using the pencil. You circle. Okay, why I circle means it is very easy to you. Okay, first row minimum number is -2, circle, write it. In second row 3, circle and write. In third row is minimum number 4, upper 2 times you circle and write that number. Okay, now come to the column wise. So column wise what is the column wise you choose maximum. Column maximum means nothing but maximum number you choose. So in the first column what is the maximum number? 4, sorry 10. So here what do you do, and row wise you using circle symbol, no? Now column wise use box or square box. Okay, so the maximum number is 10, just a square box.
Okay, the max number 10, square box, using square box you mark this, and down you write the 10. Okay, now come to second column. What's the highest number? 8. So square box and write that number 8. Okay, now third column. So third column, what is the highest number? 4. Okay, already at circle that number only highest, so use box symbol, write that number down. Okay, so row wise you choose least number, and circle you write it right hand side, and column wise you write max number, using square box you mark and write it down. So here 10, here 8, here 4. Okay, after writing this you write it here maximin. So maximin is nothing but maximum of minimum. Maximum of minimum. Okay, the full form of maximin is nothing but maximum of minimum. Okay, in the minimum value what's the maximum? This. Okay, is row minimum? No. Here what is your maximum value? Here maximum value is nothing but 4. So that you write here. Okay, so maximum now maximum of minimum. So in the minimum you choose maximum. That is your 4. Write it here. Now next one is minimax. Minimax. So minimax is nothing but minimum of max. So maximum column minimum number another. So maximum column you write minimum. Minimum is 4. So write that 4 down. Okay. Now maximum is 4 and minimax is 4. Now this check whether this both the values are equal. The two values are equal or not equal. So that is maximum equal to minimax equal to equal. That is nothing but 4. Okay. Here the both the values are equal. Whenever the both the values are equal, it is a category of few strategy. Okay. Now the answer is value of game. So value of game is nothing but 4. So this value is nothing but other than that only a value of the game. Okay. After that you write saddle point. So saddle point is nothing but the point of intersection of the value of the game is called saddle point alone. That is very important. The point of intersection of the saddle point. Okay. So the value of game, what's the answer? 4. No. That 4 will come. So which one is choose? The 4. It is the intersection of A3 and B3. This thing. Okay. So clearly we can understand from the picture. Okay. See, the 4 is come under circle and that square box. So that is our answer. So in the point will come A3 and B3. So the position A3 comma B3 is called saddle point. So this is your answer. What do you do? Row wise you choose minimum number and circle. Column wise choose maximum number box. Use box square box symbol. After that, and the circle the same the square will come one number. No, that number is the value of the game. That position is A3 comma third row and third column. That position, that is our saddle point. Okay, so this is your answer. One more problem, you see this. Okay, now second problem. It is also same. Solve the following game. So from the game you find the value of the game. Okay, so here also they given 4 players here, A1, A2, A3, A4 and B1, B2, the player B. Okay, again I use the same method, max minimax principle. Okay, this is nothing but few strategy game. Okay, so you know the rule. First you choose row minima, you write here row minim, and here you write column max. Okay, so you write right hand side row minima, and down you write column max. Okay, you know what is row minima? First row what is the minimum number? Row wise you choose minimum, that is your row minimum. Okay, in first row minimum number is 0, just circle, write the value here. Okay, now second row what is the minimum number? Minimum number is 4, circle and write it 4 here. Okay, here third row what is the minimum number? So that is 2, circle and write right hand side. Okay, now last row what is the minimum number? 1, write it here 1. Okay, if the number is come more time, so like suppose 2 times will come, means what you do, 2 times you circle and write it 1 here. Okay, that okay. Now come to column wise. In the column, first column what is the maximum number? You choose maximum. So maximum means you use box symbol. Okay, that don't forget. In the column maximum number is 9, just box square box, write down, and its maximum number is 6, write it down. Here is maximum number is 4, so already 4 is circled, write it again, use box symbol, write the number is down. Here is maximum number is 8, use box symbol,
write it down. The last column max number is 8, write it down. Use box symbol, write it down. Okay. Now, so here also, no need to go to the next one. Directly you can say what's your answer. Whenever the circle and box come under one number, that is your answer. See, here the 4 will come under by circle and box. So our 4 is nothing but that is our value of the game. So you write conclusion maximin. So maximin is nothing but maximum of minimum. Maximum of minimum. So the minimum what's the maximum number? Maximum number is 4. Write that 4 it down. And minimax. So minimax is nothing but minimum of maximum. So in the maximum what's your minimum number? So minimum number is nothing but 4 it died. Okay, both the same. So both maximum and minimax same. So that means our few strategies this is a category of few strategy problem. So some problem in the maximum minimax not equal, that is a different category. First you finish this category. Okay, now both are equal, that means our value of the game. So value of the game, or you write v equal. So v equal to 4. This is your answer. After that you write saddle point. So saddle point, you know, that is a intersection of the that is position of the value of the game. Okay, position of the value of the game. So value of the game, that 4 will come under A2 and B3. So intersection of the second row and third column. So that is nothing but A2 comma B3. A2 comma B3. I think this is a problem. Hope you should understand. You can understand this concept. So what do you do? So in this category problem, surely you come in your exam. So in 5 mark question they will ask this problem. If any doubt in this problem, you ask in comment box. I will explain you. And more problem you practice. And next problem, mixed strategy category problem, I will tell you in the next video. Okay, thanks student.